நீ அடுத்த வாரத்துக்கான பிரமல நிலா சோழன் தன்னை பத்தி இவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சிருக்காரு, அவருக்கு எப்படி இவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு தோணுச்சுன்னு சொல்லிட்டு சோழன் சொன்னதை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பாண்டியனுக்கு வானதியோட அண்ணா வீட்டுல வந்து சண்டை போட்டு எல்லா விஷயமே தெரிய வருது. இதை கேட்டு பாண்டியன் பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க. ஒரு பக்கம் பாண்டியன் ரொம்பவே கோவமா வானதியோட வீட்டுக்கு போறாங்க. அவங்க அண்ணனை பயங்கரமா அடிச்சு போட்டுறாங்க. இதுக்கப்புறம் என் வீட்டு பக்கம் கூட நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டு வராங்க. இதை பார்த்துட்டு வானதியோடைய அப்பா பயங்கரமா வானதியை திட்டுறாங்க. அவன் இவ்வளவு தூரம் வீடு புகுந்து என் பையனை அடிச்சு போட்டிருக்கான், இதுக்கப்புறமும் நீ அவனை நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு அவ்வளவுதான், இதோட அவனை மறத்துரு, நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, இதுக்கப்புறம் நீ காலேஜும் போக தேவையில்ல, ஒன்னும் போக தேவையில்லைன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு வானதி பயங்கரமா ஷாக் ஆறாங்க. உங்க பையன் பண்ண தப்புக்கு தானே வீடு தேடி வந்து அடிச்சுட்டு போனா, இவன் எதுக்காக அவங்க போயிட்டு அவங்க எல்லாரையும் மிரட்டினா, அதனாலதான் வந்து அடிச்சான், அதுக்காகலாம் என்னால பாண்டியை மறக்க முடியாது, பாண்டிய கூட தான் நான் சேர்ந்து வாழ்வேன், கல்யாணம் பண்ணா பாண்டி தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ரொம்பவே உறுதியா சொல்றாங்க. இதை கேட்டதுமே அவங்க அண்ணா பயங்கரமா டென்ஷன் ஆகி, இதுக்கப்புறம் இவ இந்த வீட்டை விட்டு போனதானப்ப அவங்க கூட பேசுவான், இவளை வீட்டோடய பூட்டி வைங்க, சீக்கிரமாவே ஒரு மாப்பிள்ளை பத்தி இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லி பிளான் பண்றாங்க. வானதியை வீட்டோட அடைச்சு வச்சுறாங்க. அடுத்து வானதி வீட்டுல யாருக்கும் தெரியாம வீட்டுல இருந்து தப்பிச்சு பாண்டியனுடைய வீட்டுக்கு போறாங்க. அவங்க கிட்ட ஒரு தாலிக்கயிறை கொடுத்து, தயவு செய்து பாண்டி இப்பவே என் கழுத்துல கட்டு, இதுக்கப்புறமும் நான் அந்த வீட்டுக்கு போனா கண்டிப்பா உன்னை பார்க்க கூட என்ன விட மாட்டாங்க, கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சுருவாங்கன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாண்டி, பிளீஸ் பாண்டி இதை தாலி என் கழுத்துல கட்டுன்னு சொல்றாங்க. பாண்டியும் வானதியுடைய கழுத்துல தாலியை கட்டிடுறாங்க. அந்த டைம் பார்த்து அவங்க வானதியோட அண்ணனும் வானதி தேடி அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்ப வானதி கழுத்துல தாலி இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகி வானதியை அடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு பாண்டி, அவ இப்ப என்னுடைய பொண்டாட்டி, அவன் மேல கை வைக்கிறவள வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மிரட்டியா இங்கிருந்து அனுப்புறாங்க.